இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு குடிமியும் பாடலும். ஒரு மகா பண்டித ராயரின் மீது பிரபந்தம் பாடி ஒரு நூல் ஏற்றி கொண்டு வந்து தெனாலிராமனை பொருட்படுத்தாமல் அரசவையில் அகம்பாவத்துடன் அதை அரங்கேற்றலானார். அவர் நூல் எழுதியிருந்த ஏட்டில் ஸ்லோகங்கள் மிகவும் நெருக்கமாக எழுதப்பட்டு இருந்ததால் அந்நூலை தெனாலிராமன் தடுமாறிய வண்ணம் சபையில் வாசிக்கும்படி நேரிட்டது. ஒரு ஏட்டில் ஒரு செய்யுளின் கடைசி அடியே காணாததால் அதை பூர்த்தியாக படிக்க முடியாமல் ராமன் விழித்தான். அந்த அடியை எழுதுவதற்கு இடம் இல்லாததால் விடப்பட்ட இடத்தில் ஒரு அடையாள குறி மட்டும் இடப்பட்டு 6வது ஏட்டில் மற்றொரு அடையாள குறியிலிருந்து அந்த கடைசி அடி தொடங்கியது. இம்மாறுபாட்டை அந்த பிரபல வித்வான் சுட்டி காண்பித்து சிரித்து தொடர்ந்து படியும் என்றார். அவரை பதிலுக்கு அவமானப்படுத்த விரும்பி ராமன் மறுநாள் அரசவைக்கு வரும்போது தன் குடுமியை வெட்டி கையில் வைத்து கொண்டு குடுமி இருக்க வேண்டிய இடத்தில் 2-3 கேசங்களை மட்டும் வைத்து கொண்டு வந்தான். வித்வானின் பிரபந்தத்திற்கு பரிசளிக்க விரும்பிய ராயர், ராமா, இந்த மகா வித்வானின் பிரபந்தத்தை எப்படி மதிப்பிடலாம் என்று கேட்டார். அதற்கு ராமன் தன் தலைப்பாகையை எடுத்து தன் குடுமி இருந்த இடத்தை தடவி பார்த்து, அரசே, இவருடைய பிரபந்தத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய தலைமயிர்தான் நினைவுக்கு வருகிறது. இன்று காலையில் நான் சவரம் செய்து கொள்ளும்போது ஞாபக மறதியாக என்னுடைய குடுமியை எடுத்து விடு என்று சவரக்காரனிடம் சொன்னேன். பின்னர் தான் எனக்கு நாம் குடுமி இல்லாமல் இருக்கக்கூடாது என்று நினைவு வந்தது. உடனே அவ்விடத்தில் குடுமி வைக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக 2-3 மயிரை வைக்க சொல்லி அதற்கு பக்கத்தில் கிடந்த கேசங்களை எல்லாம் குடுமியாக முடிந்து கொண்டு வந்தேன். இதோ இந்த மகா வித்வான் ஒரு செய்யுளின் குறையை அங்கு அடையாளமிட்டுவிட்டு 6வது ஏட்டில் எழுதி இருக்கிறாரே, அந்த பிரமாணத்தை ஆதாரமாக கொண்டு நானும் என் குடுமி விஷயத்தில் அடையாள வகைகளை கையாண்டேன் என்றான். உடனே அரசவையில் ராயர் உட்பட அனைவருக்கும் சிரிப்பும் அந்த அகம்பாவியான மகா வித்வானுக்கும் அவமானமும் உண்டாயிற்று.